மார்க் 3 கேள்வி பதில்கள் விளக்கத்துடன். ஓய்வு நாளில் சோம்பிய கையை உடைய மனிதனை இயேசு ஏன் குணப்படுத்தினார்? மார்க் 3:1-5 வரை. பதில்: ஓய்வு நாளிலும் நன்மை செய்வதும் உயிரைக் காப்பாற்றுவதும் சட்டபூர்வமானது என்பதைக் காட்ட இயேசு அவரை குணப்படுத்தினார். விளக்கம்: பரிசேயர்கள் இரக்கத்தை விட விதிகளைப் பற்றி அதிக அக்கறை கொண்டிருந்தனர். ஓய்வு நாள் மனிதனின் நல்வாழ்வுக்காகவே ஏற்படுத்தப்பட்டது, ஒரு சுமையாக அல்ல என்பதை இயேசு வலியுறுத்தினார். இயேசுவின் ஊழியத்தின் ஆரம்பத்தில் பரிசேயர்களும் ஏரோதியர்களும் ஏன் அவருக்கு எதிராக சதி செய்தார்கள்? மார்க் 3:6. பதில்: அவர்கள் அவரை தங்கள் அதிகாரத்திற்கும் மரபுகளுக்கும் அச்சுறுத்தலாக கண்டார்கள். விளக்கம்: பரிசேயர்கள் மதத் தலைவர்கள், ஏரோதியர்கள் ரோமின் அரசியல் கூட்டாளிகள். அவர்களின் அசாதாரண கூட்டணி அவர்கள் இயேசுவை எவ்வளவு கடுமையாக எதிர்த்தார்கள் என்பதைக் காட்டுகிறது. இயேசு ஏரிக்குத் திரும்பினார். பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் அவரைப் பின்தொடர்ந்தது ஏன்? மார்க் 3:7-8 வரை. பதில்: குணப்படுத்துபவர் மற்றும் போதகர் என்ற அவரது புகழ் பரவலாக பரவியது. விளக்கம்: யூதேயா, எருசலேம், இதுமேயா, தீர் மற்றும் சீதோன் ஆகிய இடங்களிலிருந்து மக்கள் வந்தனர். இது அவரது செல்வாக்கு யூதப் பகுதிகளுக்கு அப்பால் புற்ஜாதிப் பகுதிகளுக்கும் பரவியதைக் காட்டுகிறது. இயேசு என் அசுத்த ஆவிகள் தம்மைத் தெரியப்படுத்த வேண்டாம் என்று கட்டளையிட்டார். மார்க் 3:11-12 வரை. பதில்: கடவுளின் குமாரனாக தம் அடையாளத்தைப் பற்றிய முன்கூட்டிய விளம்பரத்தைத் தவிர்க்க. விளக்கம்: தேய்கள் தம்மைப் பற்றி சாட்சியமளிக்க இயேசு விரும்பவில்லை, ஏனெனில் அது மக்களை தவறாக வழிநடத்தி நியமிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பே அரசியல் அல்லது மத குழப்பத்தைத் தூண்டக்கூடும். இயேசு 12 அப்போஸ்தலர்களை நியமித்ததன் முக்கியத்துவம் என்ன? மார்க் 3:13-19 வரை. பதில்: இது போதனை, அதிகாரம் மற்றும் சுவிசேஷத்தை பரப்புவதற்கான அவரது நெருங்கிய வட்டத்தின் அடித்தளத்தை குறித்தது. விளக்கம்: 12 பேர் அவருடன் இருக்க, பிரசங்கிக்கவும் பேய்களை விரட்டவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்களின் எண்ணிக்கை 12 யேசபேலின் 12 கோத்திரங்களின் மறுசீரமைப்பையும் குறிக்கிறது. சிலர் இயேசுவை அவருடைய மனநிலையை இழந்தவர் என்று ஏன் குற்றம் சாட்டினர்? மார்க் 3:20-21 வரை. பதில்: ஏனெனில் அவர் எப்போதும் கூட்டத்தினரால் சூழப்பட்டிருந்தார், சாப்பிட நேரமில்லை. விளக்கம்: அவரது குடும்பத்தினர் கூட அவரது பணியை தவறாக புரிந்து கொண்டனர். இயேசுவின் நிராகரிப்புக்கு எதிரான மனித போராட்டத்தைக் காட்டுகிறார்கள், அவருடைய சொந்த மக்களிடமிருந்து கூட. வேத அறிஞர்கள் இயேசுவை பெயல்செபூல் பிடித்ததாக ஏன் குற்றம் சாட்டினார்கள்? மார்க் 3:22. பதில்: அவர்களால் அவரது சக்தியை மறுக்க முடியவில்லை, எனவே அவர்கள் அவரது அற்புதங்களை சாத்தானால் செய்ததாக கூறினர். விளக்கம்: இது அவரை இழிவுபடுத்தும் முயற்சியாகும், ஏனெனில் அவரது செயல்கள் தெய்வீக அதிகாரத்தை தெளிவாக காட்டின. தனக்கு எதிராக பிரிந்திருக்கும் ஒரு ராஜ்யம் நிலைத்து நிற்காது. மார்க் 3:24 என்பதன் மூலம் இயேசு என்ன சொல்கிறார்? பதில்: சாத்தான் சாத்தானைத் துரத்தினால் அவனுடைய ராஜ்யம் வீழ்ச்சியடையும். விளக்கம்: தேய்கள் மீதான தனது அதிகாரம் சாத்தானிடமிருந்து வர முடியாது, ஆனால் கடவுளின் ஆவியிடமிருந்து வர முடியும் என்பதைக் காட்ட இயேசு தர்க்கத்தைப் பயன்படுத்தினார். பலவான்களைக் கட்டுவது பற்றிய உவமையின் மார்க் 3:27 அர்த்தம் என்ன? பதில்: சாத்தானைக் கட்டும் வலிமையானவர் இயேசு. விளக்கம்: இது சாத்தானைத் தோற்கடித்து மக்களை பேய் ஒடுக்குதலிலிருந்து விடுவிக்கும் கிறிஸ்துவின் அதிகாரத்தைக் குறிக்கிறது. பரிசுத்த ஆவிக்கு எதிரான தூஷணம் பற்றி இயேசு ஏன் எச்சரித்தார்? மார்க் 3:28-29 வரை. பதில்: கடவுளின் வேலையை சாத்தானுக்குக் காரணம் காட்டுவது மனந்திரும்புதலைத் தாண்டி இருதயத்தை கடினப்படுத்துகிறது. விளக்கம்: எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படலாம், ஆனால் கிறிஸ்துவைப் பற்றிய ஆவியின் சாட்சியத்தை தொடர்ந்து நிராகரிப்பது மன்னிக்க முடியாதது. இயேசு யாக்கோபுக்கும் யோவானுக்கும் போவனெர்கேஸ் இடிமுழக்க மகன்கள் மார்க் 3:17 என்ற பெயரைக் கொடுத்தார் என்று மார்க்கு ஏன் குறிப்பிடுகிறார்? பதில்: அது அவர்களின் உக்கிரமான வைராக்கியத்தையும் வலிமையான ஆளுமைகளையும் பிரதிபலித்தது. விளக்கம்: இயேசு தனது பணியில் அவர்களின் அழைப்பு மற்றும் தன்மையை குறிக்க சீடர்களுக்கு அடிக்கடி பெயர் மாற்றினார். 12 பேரில் யூதாஸ் இஸ்காரியோத்தை தேர்ந்தெடுத்தது எதை வெளிப்படுத்துகிறது? மார்க் 3:19. பதில்: இயேசு தன்னைக் காட்டிக் கொடுப்பார் என்றாலும் யூதாசைத் தெரிந்தே தேர்ந்தெடுத்தார். விளக்கம்: துரோகத்தின் மூலம் கூட மீட்பை நிறைவேற்றுவதில் கடவுளின் இறையாண்மையை இது காட்டுகிறது. இயேசு என் குடும்பத்தை கடவுளின் சித்தத்தைச் செய்பவர் மார்க் 3:33-35 வரை என்று மறுவரையறை செய்தார். பதில்: ஆன்மீக கீழ்ப்படிதல் உயிரியல் உறவுகளை விட பெரியது என்பதைக் காட்ட. விளக்கம்: உண்மையான சீஷத்துவம் கடவுளின் நித்திய குடும்பத்தின் ஒரு பகுதியாக ஆக்குகிறது, பூமிக்குரிய உறவுகளை விஞ்சுகிறது.
மக்கள் ஏன் இயேசுவை இவ்வளவு அதிகமாக நெருக்கினார்கள்? மார்க் 3:9-10 வரை. பதில்: அவர் செய்த குணப்படுத்துதல்கள் மற்றும் அற்புதங்கள் காரணமாக. விளக்கம்: மக்கள் உடல் ரீதியான நிவாரணத்தை நாடினர், ஆனால் இயேசுவின் ஆழமான பணி ஆன்மீக குணப்படுத்துதல் மற்றும் இரட்சிப்பு. இயேசுவுக்கு எதிராக வளர்ந்து வரும் எதிர்ப்பை மார்க் 3 எவ்வாறு நிரூபிக்கிறது? பதில்: குடும்ப சந்தேகங்கள், மத விரோதம், பேய் எதிர்ப்பு மற்றும் துரோகத்திலிருந்து. விளக்கம்: இருப்பினும் இயேசு தனது பணியில் கவனம் செலுத்தினார், கடவுளின் ராஜ்யத்தைப் பற்றி கற்பித்தார் மற்றும் விசுவாசத்தில் தனது உண்மையான குடும்பத்தை நிறுவினார். மார்க் 3 இன் சுருக்கம். மார்க் 3 இயேசுவை ஓய்வு நாளின் ஆண்டவராகவும், இரக்கமுள்ள குணப்படுத்துபவராகவும், பேய்கள் மீது தெய்வீக அதிகாரம் கொண்டவராகவும் முன்வைக்கிறார். மதத் தலைவர்கள், அரசியல் குழுக்கள் மற்றும் அவரது குடும்பத்தினரிடமிருந்து வரும் எதிர்ப்புகள் அதிகரித்து வந்த போதிலும் இயேசு தனது பணியைத் தொடர்கிறார். அவர் 12 அப்போஸ்தலர்களைத் தேர்ந்தெடுத்து தனது திருச்சபையின் அடித்தளத்தை நிறுவுகிறார். பரிசுத்த ஆவியை நிந்திப்பதற்கு எதிரான இயேசுவின் எச்சரிக்கையுடனும், கடவுளின் சித்தத்தைச் செய்பவர்களாக குடும்பத்தை அவர் மறுவரையறை செய்வதுடனும் இந்த அத்தியாயம் உச்சக்கட்டத்தை அடைகிறது.